ஆனால் இன்னுமே சூரியனை காணல. சூரியன் இங்கே இருந்தால் வருவார், இந்த மலைக்குள்ளே எப்படி வருவார்? எங்களுக்கு பொங்கலுக்கு வந்த சோதனை. பொங்கலோ பொங்கல். உண்மையா வேட்டி கட்டி நிற்க ஒரு தமிழன் திமிரு வருதா? கட்டிமலம் 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 டும் 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 டும். அப்படியே அந்த காட்சியை பார்த்து ரசித்து கொண்டே இதை பார்த்து கவலைப்பட வேண்டியதாக இருக்கு. சும்மா இருக்கா போச்சு. நான் கேட்டேன், நான் மெழுகின சாணி குறவப்பத்தான வீதிக்கு போட்டுதாண்டு அந்த அளவுக்கு பெரிய மழை பெய்தது. இந்த இதுக்குள்ள நிற்கவே ஒரு மங்களகரமாக இருக்கு. நானே சாமி மாதிரி உணர்றேன். பொங்க முயற்சி செய்தது 5 மணிக்கு 6 மணிக்கு தான் சம்பவம் சரி வந்தது. பானையோட கொண்டு போக போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று 1ஆம் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. தமிழுக்கு தை 1 தைப்பொங்கலை கொண்டாடுகிறார்கள். தமிழர்களினுடைய வாழ்வியலே அப்படித்தான், என்று சொல்லும் முகமாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கையே இருக்கும். எனவே அந்த ஒரு பண்டிகை நாள் இன்றைய நாள் மிகச்சிறப்பாக உலகளாவிய ரீதியில் தமிழர்கள் தைப்பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் நாங்கள் பொங்குறதுக்காக வந்து நிற்கிற இடம் வடமாகாணம் வவுனியா மாவட்டம் பூந்தோட்டம். உண்மையிலே இந்த இடம் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. பாருங்கள், இந்த காட்சி உண்மையிலே சொல்கிறதுக்கு வார்த்தையில் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. நாங்கள் இரவு தான் வந்தனாங்க, ஆனால் பகல் வேளையில் இந்த பகுதியை பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பாக இருக்குது. சரி, இன்றைய நாளில் நாங்கள் பொங்குவோம். இப்போ நேரம் அதிகாலை 4:30 ஆச்சு. என்ன தம்பி இப்படி வெளிச்சிருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி எல்லாம் இல்லை. நேரத்தை சரியாக பாருங்க. 7:58 8 மணி ஆகுது. நீங்கள் சொல்லலாம், பவனீசன் ஒரு 7 மணி 8 மணிக்கே நீங்கள் பொங்கலை படைச்சிருக்கணும், அதுதான் நல்லா இருக்குமென்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்குது. அப்படித்தான் நாங்களும் ஒரு எண்ணத்தோடு வந்தது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே தயார்படுத்தியாச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்படியே வாங்கோ, இந்த இடத்த பாருங்கோ. 4 வாழை கட்டி கரும்புகள் நட்டு அதுக்கு பிறகு தோரணம் கட்டியிருக்கு. இதெல்லாம் நாங்கள் செய்யலை. உண்மையிலேயே நாங்கள் வந்து செய்வோம்னு தான் வந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் வாரதுக்கு நிறைய நேரம் ஆகுமென்றதால் நிறுவனா எங்களுக்காக செய்துட்டார். அடுத்தது கீழ்ப்பகுதியை பாருங்கோ. சாணி போட்டு மெழுகையிலையா பவனீசன் என்று நீங்கள் எல்லாம் கேட்குறது எனக்கு விளங்குது. உண்மையில் சாணி இங்கே எடுக்கிறதுக்காக நிறுவனா குறவப்பத்தான வீதி வரைக்கும் போய் அந்த வீதியால் பயணம் செய்து சாணி எடுத்துக்கொண்டு வரும்போது இரவு மெழுகி இருந்தது. நாங்கள் இரவு வேற 11 மணி 10 மணிக்கு மேலே ஆச்சு. வரும்போது மெழுகி இருந்தது. அது பார்க்க நல்லா இருந்தது. சரி, விடிய சிறப்பாக இருக்குமென்று போட்டு அங்கே படுத்து நித்திரையாகி ஒரு விடிய நிறுவனா வந்து டேய் சரியான மழை பெய்யுதுடா. அப்போ நான் கேட்டேன், நான் மெழுகின சாணி குறவப்பத்தான வீதிக்கு போட்டுதாண்டு அந்த அளவுக்கு பெரிய மழை பெய்தது. இன்றைய நாள் காலை வேளையில் அதுக்கான சந்தர்ப்பமே இருக்கையில் நாங்கள் ஒரு 6 மணிக்கு முன்னமே 7 மணிக்கு முன்னமே இந்த நேரம் பொங்கி முடிச்சிருப்போம். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கையில் சரி எப்படியோ மழை விட்டுது. இப்போ நேரம் 8 மணி. இன்றைய நாளில் பொங்கலண்டா பொங்கத்தானே வேணும், பொங்குவோம் வாங்கோ. இதெல்லாம் அண்ணா செய்தவர். அப்போ நான் வந்தேன்னா ஏதாவது செய்யணும் தானே. தோரணத்தை கட்டியாச்சு. அடுத்தது மாவில குத்துவோம் வாங்க. அண்ணா ஒரு ஆர்வத்தோடு சரி படியல் வாராங்கள் அண்டு ஒரு அன்பாக செய்து வச்சா மலைக்கு பொறுக்கையில் பார்த்தீங்களா. உண்மையாக வேட்டி கட்டி நிற்க ஒரு தமிழன் திமிரு வருதா? நான் என்ன சொல்லுவேன், இந்த இப்படியான இதோட நான் இங்கே போகக்கூடாது. விமான நிலைய பக்கம் அந்த சர்க்கார் படத்தில் விஜய் வாரான்னு யோசிச்சிடும். அச்சச்சம் படத்தில் வேறே தெரியல. அடுத்த படிமுறை இதில் பாருங்கோ, எந்த பக்கம் போடணும்னு இருக்கு. இந்த இதுக்குள்ளே நிற்கவே ஒரு மங்களகரமாக இருக்குது. நானே சாமி மாதிரி உணர்றேன். உண்மையில் சாமிக்கு இந்த மாதிரி என்ன பேர், இதுக்கு என்ன பேர பரவாயில்ல தெரிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன பேர்? தோரணம் மாவிலை கட்டி கரும்பெல்லாம் சுத்தவரை கட்டி சிறப்பாக இருக்குது. 4 பக்கம் கட்டி சூரியன் நாங்கள் டே 10 மணிக்கு தான் சூரியன் இதுக்குள்ளால் வருவார். அங்கே சூரியன் மேலே எங்கே சூரியன் ரெண்டு மேலே வருவார். கிழக்கு பக்கம் இங்கால தானே கிழக்கு. எந்த பக்கம் கிழக்கு பேரா இருக்கா? இப்போ இந்த சூரியனை நான் இங்கே பார்த்துக்கொண்டு இதுக்குள்ள
அதான் நிறுவனம் நெஞ்ச வச்சுருக்கு. இப்போ இதில் கொழுவி போட்டு இது வந்து உலக்கையில் தான் நாங்கள் போடுறது மாதிரி. வந்து விட்டாய். பேர் சூரியன் எப்படி வந்துட்டேன். இப்போ பேர் மழை விடும். எந்த அங்கே இருக்கிற நீ என்ன பேர் இந்த பேர் என்ன வருதுண்டு வெட்டவே இல்லையா? சுப்பக்குழு எடுத்தோம். சுப்பக்குழு கம் இருக்கா ஒட்டுறாக்கு? இதில் ஒட்டையில்லாத வச்சு இதில் கிடந்த மாதிரி ஒட்டையில்லாத ஆ ஒட்டணுமா? இல்லைண்ணே எங்கெண்ட ஊரில் இந்த பக்கம் தான் கிழக்கு. ஆனால் இங்கே வந்தோடனே எல்லாம் மாறி இந்த பக்கமாக மாறிட்டுது. ஏனெண்டா அந்த எங்களுக்கு அந்த சுற்றி பயணம் செய்து வந்தது சரியாக தானே தெரியாமல் இருக்கும். மழை விட்டு விட்டு பொழிந்து கொண்டு இருக்குது. அந்த பக்கம் சூரியனும் கொஞ்சமாக தெரியுது பாருங்க. எனக்குன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதில் போட்ட கோலம் எல்லாம் ஆறாக ஓடப்போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வடக்கு கிழக்கு இங்கேருந்து தான் சூரியன் வருவார். தெற்கு மேற்கு பொங்கலோ பொங்கல். அங்கே பிள்ளையார் எடுத்துக்கணும். பிள்ளையார் இருக்கேன் வச்சு தான் கிடக்க போல தும்பிக்கை வச்சா சரியா? நானும் அப்படித்தான். பொட்டெல்லாம் ஆக்கள் வர போகுது. சரி நாங்கள் பின்னேரம் போடுவோம். உண்மை சி இந்த போகிறோம் இந்த போகிறோம். இனி உங்களோட வர மாட்டேன்னு சொல்லியாச்சு. பூசணும் போது சும்மா இருக்கா போச்சு. இதை எடுத்துக்கொண்டு வீட்டை போட்டா இல்லை 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 நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். நீங்கள் அப்பா வந்து கேட்டால் சொல்லு. நாங்கள் எடுக்கலையே நாங்கள் போட்ட இடக்கண்டு அப்பாங்க நினைக்கிறேன். எடுத்துக்கொண்டு பாடம் வரும், பூ கொண்டு வரும், இதும் கொண்டு வரும், இதும் கொண்டு வரும். எல்லாரும் ஒன்று தான் கொடுக்குறோம். எது இதுதான். மற்ற வாழை இருக்கு. மற்ற வாழை அந்த திருநூறு தட்டத்தை திருநூறு தட்டத்தை அதுக்கு பேர் திருநூறு. திருநூறு பூசணும். ஓ சட்டி பானை சட்டி பானைக்கு பூசோடு இந்த கப்பி. அப்போ இல்லை அங்கே நூல் காட்டி இருக்கு. இது முழுமா எல்லாத்தையும் கயிறை காட்டி வச்சுக்க. அதுக்கெல்லாம் நட்டுப்பாட்டு போச்சு. அது நட்டுப்படாது. இங்கே பார்த்தோம். இந்த சரக்கட்டை ஓடாலும் மாறுது. அவங்க குட்டி சட்டி வாழ முடியல. பெரிய கட்டிமலம் டும் 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 கட்டின போதில் எடுக்க திரும்ப போடுவானே. இப்படி கட்டி விற்றா இன்னும் கொஞ்சம் கூட விற்கலாம். ஒன்று நீ எதிர்காலத்தில் அப்படி தானே என்ன என்ன கட்டுறதுக்கு தெரியாது ஆக்களுக்கு. இஞ்சி துண்டு வந்து அதையும் கட்டணும். சரி கட்டணும். என்ன பானை நிற்காதடா.
காணும் அதுதான் சூ இந்த அந்த கொப்பை வரதறங்க வட்டி விடுங்களே எதடா இது இந்த உழுது இந்த வாழை டேய் இந்த அதுல பெரிய கல் இந்த வாழை உழுது இனி வடி ரெண்டும் போகும் நாங்கள் பகல் வந்து இந்த திசை தெரிஞ்சிருக்கோம் இரவு வந்ததால பிறந்தக்க வலி மாவட்டம் என்றாலே அந்த ரெண்டு தான் பொங்கூர்னா மலை பிரதேசம் தான் திசை தெரியா ஒன்றும் தெரியா ஊண்டா பகுதி போகிற மாதிரி இருட்டாதான் கிடக்கு மழை மேல காட்டு பாறையில் பாறையில் ஏறி போ அங்கே போன ஒரு காட்டுக்குள்ள கிடக்கு வச்சுட்டேன் அம்மா விட்டு அழுகுறேன் விக்கி விக்கி அப்போ எங்களுக்கெல்லாம் அம்மா கொண்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் வந்தபடி எல்லாம் வந்தாங்களா அது மூடி எடுக்கணும் வந்து பஜ்ஜு ஹலோ பிரிங்க எல்லாத்தையும் கழுவுறா பிறகு கழுவ தானே தோரணத்தை கழுவுப்படுது மாவில கழுவப்படுது பிறகு கழுவி கொண்டு வருவோம் சரி இப்போ பிறகு வச்சாச்சு அடுத்தது என்ன செய்யணும் கவிதை பாடை பாடை வைக்கணும் அடுப்பு மூட்டணும் ஆயிடும் பானை கொஞ்சம் வச்சுருந்தா தான் கீழே போக முடியாது இதில் அடுப்பு உரையிலே இது விட்டுறாத பானை சரி அரிசி அரிசியை கொண்டு போடும் போயிட்டு வருவோம் பாடி இறக்குதே இல்ல கேரட் நேரத்தை பாருங்க 9:32 காலை 5 மணிக்காவது பொங்கணுமெண்டு யோசிச்சுனாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எல்லா திட்டமும் போட்டது. ஆனால் 7 மணி 8 மணிக்கு தான் பொங்க தொடங்கினது. என்ன 8 மணி ஆச்சுதோ. இப்போ பாருங்கள், இப்போ வரைக்கும் அடுப்பு எரிஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் இன்னும் வடிவாக எரியலை. காரணம் என்னென்னா இப்போ பாருங்கள் எப்படி மழை பெய்து கொண்டிருக்குங்க. உண்மையிலே இந்த இடத்த நிற்க நல்லா இருக்குது. நுரேலியா மாதிரி இருக்குது. நீ நுரேலியாவுக்கு போய் அது போனியாரான்னு கேட்டால் ஏற்கனவே சின்ன வயதில் போயிருக்குது. பள்ளிக்கூடம் 10-11 போனேன். அதே மாதிரியே இருக்குங்க. இந்த காட்சியெல்லாம் பாருங்கள், அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே அந்த காட்சியை பார்த்து ரசித்து கொண்டே இதை பார்த்து கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் பொங்கலுக்கு நேரம் எடுத்தது இன்றைக்கு தான். இன்றைய நாளில் இங்கே மட்டுமே இல்லை, வவுனியாவில் பல பாகங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறதால எல்லாருடைய வீட்டு பொங்கலுமே தாமதமாக இருக்குது. பொங்கி சூரியனுக்கு தானே படைக்கணும். ஆனால் இன்னுமே சூரியனை காணல. சூரியன் இங்கே இருந்து தான் வருவார். இந்த மலைக்குள்ளே எப்படி வருவார்? வாங்கோ, மழை ஊடிக்கொண்டிருக்குது, போவோம். எங்களுக்கு பொங்கலுக்கு வந்த சோதனை. மழைக்கு எத்தனை குடையண்டு பாருங்கோ. உண்மையாக இந்த பொங்கல் பானையை கொடுத்து வச்ச குடுப்பு எங்கேயும் கிடைக்க. அந்த பக்கம் ஒரு கடை, இந்த பக்கம் ஒரு கடை, இதில் ஒரு கூட, மேல் ஒரு கூட. இப்போ தண்ணி கொதிச்சிட்டுது. அடுத்தது பால் விடுபட போகுது பாருங்க. பால் விடுபடுது. ஆனால் இந்த மலைக்குள்ளே பொங்கினாலே அது ஒரு பெரிய சாதனை தான். சாதனை நாயகன் இதில் நிற்கிற பாருங்க, கபி. இப்போ பாருங்க, இந்த அடுப்பு இன்னும் வடிவாக எரியலை. ஆனால் பொங்கி முடிகிற நேரம் நல்ல வடிவாக எரியும். சாப்பிட்ற நேரம் மழை விடும். ஸோ அடுப்பு இப்படி எரியுதுடா. நான் ஒரு பார்க்க பொங்கலோ பொங்கல். இதே மேல மேல தூக்கி குத்துறாய். ஏன் குத்துனி, ஏன் குத்துனி மேலே தூக்கி அடிவிழா போகுது. கொஞ்சம் ஊதி விட்டா இது எரியுது. அந்த பொங்கிடுது. சரி சரி, அது சரி சரி சரி. அது 100 ரூபா மேடம். அடுப்பு 100 ரூபா. இந்த மாதிரி இப்போ தான் பொங்குது. நீ இப்போ இந்த வெளியில் அள்ளி விட்டா தெரியுது. இப்படி ஏற்றி விட்டா எவ்வளோ ஊற்றணும்? அவருக்கு அடுப்புல கொளுத்தி தரட்டாமா? அடுப்புல
மற்ற பக்கம் மற்ற பக்கம் முடியுதா மற்ற பக்கம். கொஞ்சம் தண்ணியை கள்ளி விட்டு அரிசி ஒரு விரைவாசியாக வந்துடுது. இன்னும் கொஞ்சம் வேணும். அடுப்பு கவனிக்க 2 பேர், படம் பிடிக்க ஒரு ஆள், அகப்பையோட ஒரு ஆள், அந்த ஆளை காணையிலேன்னு. உண்மையிலேயே ஒரு சாதனை பொங்கல் என்று தான் சொல்ல முடியும். பாருங்க, அரிசி வந்து நல்லா அவிஞ்சிடுது. அதில் குத்து விளக்கு வச்சு நாங்கள் மழை பெய்யுதுன்னு உள்ளே கொண்டே வச்சாச்சு. அடுத்தது சாம்பிராணி அதில் பாருங்க நிறைய கொளுத்துனாங்க. இப்போ கடைசியாக ஒன்று கொளுத்திட்டு கொஞ்சம் இதால் கொளுத்துவோம். சிச்சி 2 கிலோ சக்கரை வேணுன்னா 1.5 கிலோ தானே பெருமை என்ன குத்தி முடியும். நாங்கள் எங்களை குத்த விட்டா கோவில்ல எல்லாம் சமைக்க நான் அடிச்சு தள்ளி விடுறேன். இல்லை, எங்களை குத்த விட்டால் 2 கட்டி 3 கட்டி போடும் வாய்க்குள்ள. இந்த வருஷத்தில் முதல் அழுகை. தண்ணீர் தேவையான அளவு பால். என்ன கடியாம பாருங்க எப்படி இருக்குன்னு. தரமாக இருக்கு அரிசியாக. கொண்ட பாக்கடா பானையோட. வாசல் தான் கட்டணும். பானையோட கொண்டு போக போகிறோம். தர மாட்டேன். பானைக்கு கோவப்படும். தம்பி ஒரு பானை கொண்டு போகிறோம், கொஞ்சம் கொண்டு போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் தந்துட்டு சரியா, நாங்கள் பானையோட கொண்டு போகிறோம். என்ன அப்படி தரவங்க. நீங்கள் அங்க எதுக்கு தேவையா அதுக்கு தேவை. அங்க எதுக்கு தேவையா அதான் பெண்கள் சர்க்கரை தான் பொங்கி முடியுது. ஆனால் என்ன விடயம்னா, பொங்கி முடிகிற நேரத்தில் தான் அடுப்பும் நல்லா எரியுது. ஆனால் சூரியன் வந்துட்டார் பாருங்க அந்த பக்கம். 11:19 இப்போ தான் பொங்கி முடியுது. மழை இல்லாட்டி சிறப்பாக இருந்தது பொங்கல். நாங்கள் தான் போலீஸ். நான் போலீஸ் தான். ஏடா அங்கே கேள் நிறாண்ணா, நான் போலீஸ் இல்லை தெரியாதா? போலீஸ் உடுப்போட வந்திருக்கலாம். என்ன நான் ஒரு நாளே வாரேன் எங்கள் அது வரைக்கும். கொஞ்சம் இருக விட்டா சரி, இருக விட்டுட்டு படைக்கும். அடி பிடிக்குதுண்டா உண்டு. என்ன விலை? பவுன் விலை 1,20,000 ரூபா. மலி வேணும் 40 ரூபாய். நீ அன்றைக்கு நான் வந்துட்டு 50 ரூபா, அன்றைக்கு நேற்று 40 ரூபாய். ஸ்டிக்கர்ல ஒட்டி இருக்காங்க. அழகா இருக்கு ஸ்டிக்கர் தாரு வெள்ள பின்னால ஒட்டி. அது இருக்கு கை சுட போகுது. அட்டி வாங்கின்னு போறாங்க. போடுறா கடைக்கட்டு நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். பொங்கி முடிஞ்சது, படைச்சாச்சு. திரும்பவும் மழை வந்துட்டார் பாருங்க. சூரியன் எங்கேன்னு தெரியல. எங்களுக்காக கொஞ்ச நேரம் மழை விட்டு சூரியனை காட்டினது, அதுவும் பெருசாக தெரியலை, மங்களாக தான் தெரிஞ்சது. பொங்கல் முடிஞ்சது. இன்றைய பொங்கலை பற்றி சொல்கிறதுண்டா அது எங்களை துன்பப்படுத்திய பொங்கல். ஆனால் நல்லா இருந்தது. என்ன அது மழை பெய்தாலும் நாங்கள் விடாது பொங்கி முடிச்சிட்டோம். இதில் முக்கிய பங்கு 2 பேரும் தான். அந்த 2 பேரும் தான் விறகு பொறுப்பாளர்கள். பொங்கலை பார்க்க நல்லா கருமையாக இருக்குது. கம்மியாக இருக்குது. வந்துட்டாங்க பொங்கல் சாப்பிட்றதுக்கு. குரங்கு இப்போ இந்த வாழைப்பழம்லாம் பார்க்கணும். குரங்கு இருக்கா இங்கே? என்ன இல்லை இங்கே மயில் இருக்குது, குரங்கு இருக்குது, காட்டுக்கோழி. காட்டுக்கோழி வர அது எடுக்க விடலாமே.
இயற்கையே தானே என்ன பாருங்க கீழே இறங்கி வந்துடுக்க பாரு தம்பி மேலே மேலே முயல் வருதுடா என்ன இறங்குதுன்னு பாருங்க பாருங்க பொங்கல் நல்ல கருமையாக தரமாக இருக்குது படைச்சதை சாப்பிட்றது என்ன நன்மைன்னா சுடாது 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு முடிக்க நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பினீங்க 4 மணிக்கு கிளம்பினது பொங்க முயற்சி செய்தது 5 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு தான் சம்பவம் சரி வந்தது பொங்கி முடிச்சது 12 மணிக்கு 12 மணி சரியா சரியா ஆனால் சூரியன் இன்னும் வரையில்லை நாங்கள் வந்து சூரியனுக்காக தான் பிந்தி பொங்கினாங்க நாங்கள் இப்போ எங்கே பொங்கி கொண்டு இருக்கிறோம்டா வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியில் இருக்கிற அண்ணாவினுடைய வீடு அது உங்களோட வீடு மாதிரி தானே தானே இதில் பாருங்க ஒரு வீடு இருக்குது இந்த வீட்டில் தான் பொங்கினாங்க எவ்வளோ காலம் இங்கே வேலை செய்கிறீங்க 5 வருஷம் 5 வருஷம் இதால் தான் நான் படிக்கலை ஊரில் இருக்கலாம் போடுவேன்னு ஏன்னா இந்த பொங்கல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது மழை வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துருக்கு இப்போ இது வந்து எங்களுக்கு பொங்கும் போது என்னடா அப்போ முடியுமென்று இருந்திருக்கும் ஆனால் பொங்கி முடிஞ்சது பிறகு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது இவர் வந்து சரி மக்களே நன்றி வணக்கம்